ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் இன்னும் முடியல. மார்க்கெட் நடந்துகிட்டு இருக்கு. குயிக்கா ஒரு சின்னதா ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்ல ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல எப்படி என்ட்ரி ஆகலாம்? ஆக்சுவலி எல்லாருமே சொல்றது என்னன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்ல என்ட்ரி ஆக வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நானும் அதான் ரெஃபர் பண்ணுவேன். ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் குடுக்கும்போது எப்படி சொல்வதுன்னா, நம்மளோட டேட்டாஸ் கிளீனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இந்த இடத்துல இந்த பொசிஷன்லாம் மேல போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் கரெக்ட்டா நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது, நம்ப என்ட்ரி ஆகலாம். ஒரு நல்ல அதாவது எப்படின்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுக்கும்போது என்ட்ரி ஆகலாம்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது பேங்க் நிஃப்டி சார்ட். ஓகேவா? பேங்க் நிஃப்டில 1 மினிட் எடுத்திருக்கேன். 1 மினிட் சார்ட்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க. இந்த மாரி சைட்வேஸ் போகுது பார்த்தீங்களா? இந்த மாரி சைட்வேஸ் போற இடத்துலலாம் நான் என்ட்ரி ஆகலாம் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. மார்க்கெட் நம்ம எங்க என்ட்ரி ஆகும்னா, இங்க தான் என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? இதுல என்ட்ரி ஆயிட்டு இன்னைக்கு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கேன். ஓகேங்களா? நம்ம இப்ப என்னன்னா, மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஹைப்ல இருக்கு. மார்க்கெட் புட் ஆப்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன் புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் நல்ல ஒரு எப்படி சொல்றது? செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே தவிர, மார்க்கெட் அ பை ஆகல. நல்லா பிரஷர் ஆயிட்டு பை ஆயி போகல. செல்லர்ஸ் தான் ஃபுல்லா செல்லர்ஸ் தான் இருக்காங்க. நல்லா ஒரு பையிங் மூவ்மெண்ட்ல போச்சுன்னா, மார்க்கெட் இந்த மாரி ஒரு அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு இம்பல்ஸ் மூவ் அந்த மாரி போயிட்டுருக்கும். ஓகேவா? மார்க்கெட் அந்த மாரி ஒரு இம்பல்ஸ் மூவ்லயே மார்க்கெட் போகும். இப்படி கரெக்ஷன் மார்க்கெட் இது மாரி போயிட்டுருக்கும். அப்படி போச்சுன்னா, நமக்கு நல்ல ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது என்ன பண்ணுதுன்னா, மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் குடுத்து மேல சைட்வேஸ்ல போயிட்டு திரும்ப மேலயும் கீழயும் இதிலேயே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல ஸ்டாப் லாஸ் ஹண்ட் நெறைய ஆகும். ஓகேவா? இதுல ஏன் எப்படி என்டர் ஆகலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துருவோம். நான் இந்த ஓஏ டேட்டாவ பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. அ இப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம்னா, ஒரு 3 ஹவர்ஸ் கேண்டில்ஸ் மார்க் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டில் 1 ஹவர் கேண்டிலோட ஸ்டார்ட்டிங் ஹவர்ஸு. இது செகண்ட் கேண்டில். இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப ரன் ஆயிட்டு இருக்கிறது இந்த கேண்டில். இதுக்கு இந்தாண்ட வர்றது தான் இன்னும் 1 ஹவருக்கான கேண்டில்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த செகண்ட் கேண்டில், இது தேர்ட் கேண்டில். இது ரன்னிங் கேண்டில் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ செகண்ட் கேண்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். செகண்ட் கேண்டிலும் மார்க் பண்ணியிருக்கோம். இங்க இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலோட அதாவது 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டிலோட மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட் தான். நல்லா பார்த்துக்கோங்க. மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டு. இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதா ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் இருக்குது. ஒரு 2, 3 கான்செப்ட்லாம் மிக்ஸ் ஆயி பண்ணா தான் அது கொஞ்சம் வேல்யூபிளா இருக்குது. நானும் நெறைய டைம் பார்த்துட்டேன். ஓகேவா? இது இதோட ஃபேர் வேல்யூ கேப். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்க ஒரு சப்போர்ட்டா ஆயிருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் எப்ப மார்க்கெட் டச் பண்ணிட்டு போகுதோ, இங்கெல்லாம் எப்ப டச் ஆகுதோ அப்பலாம் மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் பார்த்துடலாம். ஃபேர் வேல்யூ ஃபேர் வேல்யூ கேப் டச்சிங் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் எப்பப்போ வருதோ அப்பலாம் நமக்கு மார்க்கெட் திரும்ப எடுத்துட்டு மேல போறான்னு அர்த்தம். சரி. இப்போ இந்த 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டிலோட ஹை அண்ட் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? இந்த செகண்ட் 1 ஹவர்ல மார்க்கெட் பிரேக் அவுட் எடுத்திருக்கு. டவுன்வர்ட்ஸ்ல பிரேக் அவுட் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, 1 ஹவர்ல பிரேக் அவுட் அடிச்சுன்னா கீழ போங்க. 1 ஹவர்ல பிரேக் அவுட் அடிச்சுன்னா மேல போங்கம்பாங்க. கன்சால்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்ல அது வேலைக்கே ஆகாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபேர்வெல் கேப்ப நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஃபேர்வெல் கேப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எஸ்எம்சி கான்செப்ட் இதெல்லாம் தெரிஞ்சாகணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்க ஓஏ டேட்டாவுல இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல நமக்கு செல்லர்ஸ் இருக்காங்க. ஓகே. செல்லர்ஸோட இது கால் ரைட்டர், புட் ரைட்டர் 2 பேத்தோட இதுவும் இங்க இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த லெவல்ஸ்ல. ஏன்னா இங்க தான் அதிகமா இருக்கானா, ஓகே. இப்போ இந்த ஃபேர்வெல் கேப்ல வந்துட்டு போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு அப் மொமெண்டம் கிடைக்குது. ஓகேவா? திரும்ப என்ன பண்றான்? ரிவர்ஸ்ல இத பிரேக் அவுட் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல உள்ள சாலிடா ஒரு பிரேக் அவுட் குடுத்து உள்ள போறான். ஓகேங்களா? உள்ள போயிருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபேர்வெல் கேப்ப க்ளோஸ் பண்ணி கீழ இங்க ரிஜெக்ஷன் குடுத்தான்னா இருங்க ட்ரா பண்ணேன்.
இப்போ சப்போஸ் இந்த 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி இந்த ஃபேர்வெல் கேப்பை சாலிடாக பிரேக் அவுட் கொடுத்து இப்படி ரிஜெக்ஷன் வச்சுனா மார்க்கெட் கீழே போயிடும். ஓகேவா? மார்க்கெட்டு பார்சிபிலிட்டிக்கும் கீழே மட்டும்தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரியே தான் இங்கேயும் வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இப்போ டாப்பில் அதே மாதிரி பார்த்தோம்னா டாப்பில் இந்த இடத்துல இருக்கு நமக்கு ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, டாப்பில் இங்கே இருக்கு ஃபேர் வேல்யூ கேப். இங்கே இருக்கு. இங்கே பிரேக் அவுட் பண்ணி இப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது வந்து டைமை வந்து பார்த்துக்கணும். மார்க்கெட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 ஹவர் 2 மணிக்கு இந்த மாதிரி டைமில் பார்த்தா தான் கொஞ்சம் இது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து மார்க்கெட் எப்போ, இது வந்து கரெக்டாக 1:15 இது 1 மணி கேண்டில், இது 1 மணி கேண்டில்னு வச்சுக்கோங்க. 1 o'clock கேண்டில், இது 2 o'clock கேண்டில். இந்த டைமில் பார்த்தா தான் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்டம் வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? டைம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போது மார்க்கெட் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணி இதில் வந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேவா? இந்த ஃபேர்வெல் கேப்பை ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணிடலாம்னா மார்க்கெட் இங்கே வந்து இந்த ஃபேர்வெல் கேப்பை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து என்ன ஆகும், மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவல்ஸ் வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட பாட்டம் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அப்பில் வந்து ஃபேர்வெல் கேப்பில் வந்து இதாகிடுச்சுன்னா எப்படின்னு பார்த்தாச்சு. இந்த 1 ஹவருக்குள்ளேயே சொல்லிச்சு. இப்போது கரண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேவா? கரண்ட்டில் ஓகே, இப்போ கரண்ட்டில் என்னன்னா இந்த 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர்லேருந்து ஹை லோ மார்க் பண்ணி வச்சு இதில் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து போயிருக்கான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நேராக மேலே போயிட்டான். இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணியிருக்கான். நியூ ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நியூ ஹை கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஒரு நல்ல பீரிஸ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2 கேண்டிலையும் இந்த 2 கேண்டிலையும் நம்ம பார்த்தோம்னா தெரியும் நமக்கு பீரிஸ் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு சாலிடாக, அதாவது வந்து அப்வேர்ட்ஸில் பிரேக் அவுட் பண்ணவங்க டவுன்வேர்ட்ஸில் திரும்ப பிரேக் அவுட் உடனே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பீரிஸ் ஃபார்மேஷன் நமக்கு கொடுத்ததுனால இது என்ன பண்ணும், மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஃபேர் வேல்யூ கேப்பு நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபேர் வேல்யூ கேப் கொடுத்துருக்கோம். நம்ம இதுலேருந்து நேராகவும் சல்லுன்னு வந்து மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா இப்படியே வந்து அப்படியே கீழே இறங்கி இப்படியே வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பார்த்தா நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் இந்த ஓஏ டேட்டா மிங்கில் ஆகிற இடத்துல தான் நமக்கு போட்டிருந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ. ஓகேவா? மார்க்கெட் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போது இந்த ஃபார்மேஷன் கிடைச்சதுனால நம்ம வெயிட் பண்ணுறோம். எங்கே என்ட்ரி எடுக்கலாம்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மார்க்கெட் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மேக்ஸிமம் ஒரு வைடாக இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு 50% இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வரும்போது எடுக்கும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நான் இப்போ ஓகே, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் கரெக்டாக ஒரு 50%ல் நான் ஒரு லைன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 50%ல் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த 50%ல் நமக்கு வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த 50%ல் நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துடணும். எங்கே எடுக்கணும்னா இங்கே என்ட்ரி எடுத்து நம்ம 1:2 ரேஷியோ இல்லை ரேஷியோ ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம எது இருக்குன்னா ப்ரீவியஸோட நம்ம லோ. ஓகேவா? ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது, இந்த ப்ரீவியஸான 1 ஹவர் கேண்டிலோட லோவே நம்ம இந்த லோவே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் வரும், ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸை வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க, ரெக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான், 2-3 டைம் ரெக்ஸ்பெக்ட் பண்ணிட்டான், திரும்பவும் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து நம்ம இதை கன்ஃபார்மாக பெருசாக எடுத்துக்க முடியாது, நம்ம இதையே எடுத்துருவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கிறதே நம்ம எடுத்துக்குவோம், அதான் நல்லது.
ஓகே, இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே முடிஞ்ச உடனே நம்மளோட என்ட்ரி எடுத்துட வேண்டியதான். இந்த கேண்டிலோட சாரி 1 செகண்ட். நம்ம மார்க்கெட் புல்லிஷ் ஆகிட்டு இங்கே வந்து கேண்டில் நம்ம க்ளோஸ் கொடுத்துருக்கோம். கேண்டில் க்ளோஸ் கொடுத்த உடனே நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரி ஆகிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து 1:2 இல்லை அப்படின்னா ப்ரீவியஸோட லோ. ஓகேவா? சாலிடாக எத்தனை பாயிண்ட்? 80 பாயிண்ட் வந்து 88 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட் ஈஸியாக வந்து இந்த மாதிரி கேட்ச் பண்ணலாம் சைட்வேஸ் மார்க்கெட்டில். இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப டைம் ஃப்ரேம் என்ன பண்ணணும்னா 1 மினிட் கேண்டில் வந்து தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு 5 மினிட்ஸில் தான் நார்மலாக பண்ணுவாங்க. இந்த 1 மினிட்ல பண்ணுறது வந்து ரொம்ப இந்த ஸ்கேல்பிங்கோட ரொம்ப ஒரு அனுபவம் இருக்கணும், நிறைய சேட் அனாலிசிஸ் இருக்கணும், 2-3 ஸ்ட்ராட்டஜி மிங்கிள் பண்ணி ஒரு கான்செப்ட் எடுக்க தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஈஸியான ஒரு கான்செப்ட். சரி, இன்றைக்கான ட்ரேடு எங்கேயுமே நமக்கு மாட்டல, நிறைய லாஸ் ஆகிட்டே போகுது. சைட்வேஸில் என்ன பண்ணோம்னா 2 மணிக்கு மேலே இந்த வேலையை பார்க்கலாம். அதாவது 2 o'clock அப்புறம் 2 o'clock அண்டு 1 o'clock அண்டு 2 o'clock ரெண்டையும் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ஹையர் லோ மார்க் பண்ணிவிட்டு அதாவது ரிவர்சல் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணி அந்த இதை வந்து நமக்கு எப்படியா ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்குதா பாருங்கள். அதில் ரிஜெக்ஷனோ இல்லை சப்போர்ட்டோ எடுத்தோம் அப்படின்னா, உடச்சி சப்போர்ட் எடுத்தானா ஒரு சின்னதாக ஒரு பை பார்க்கலாம். இல்லை ரிஜெக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னா அங்கே ரெக்செப்ட் பண்ணுறான்னா ஒரு செல்லு பார்க்கலாம் அப் டைமில். அதே மாதிரி பாட்டத்தில் இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ரெக்செப்ட் பண்ணுறான்னா நம்ம கால் பார்க்கலாம். ஓகேவா? அது ஒன்று. இதே மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்தோம்னா கரெக்டாக நமக்கு வரும். நமக்கு மினிமம் ஒரு 40 to 50 பாயிண்ட் வந்து டெய்லியும் வந்து கரெக்டாக எடுக்கிறதுக்காக 40 to 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது அப்படின்னா ப்ரீமியத்தில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் இல்லை இவ்வளோ கிடைக்கும். ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ்னா ₹3 ஒரு ஷேர் வேல்யூ வந்து லெட்ஸ் ஒரு ₹150 வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஒரு லாட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாட் வாங்குறீங்கன்னா இது வந்து எவ்வளோ 15, ஒரு லாட்னா 15 ஷேர் இருக்கும். ஓகேவா? 15 குவான்டிட்டி, ஒரு லாட்னா 15 குவான்டிட்டி இருக்குமா? இப்போ 15 குவான்டிட்டி நம்ம ஒன்று வச்சு மட்டும் பண்ணலாம், இல்லை 2 மினிமம் கூட வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு இதுக்கு மட்டும் வச்சு சொல்கிறேன். 15 குவான்டிட்டி எவ்வளோ வருது அப்படின்னா நமக்கு ₹2250 வருது. இப்போ ₹2250 நம்ம ஒரு லாட்டு எடுத்துருக்கோம். இப்போ நமக்கு எவ்வளோ வந்து நம்மளோட மார்க்கெட்டில் ஓவராலாக இண்டெக்ஸ் மூவ் எவ்வளோ இருக்குது, நமக்கு இதையே வச்சுக்கலாம். 80 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட ஆப்ஷன் சைட்ஸை வந்து நமக்கு ப்ரீமியத்தில் வேல்யூபிளாக கிடைக்கும். ஓகேவா? எக்ஸாக்டாக கிடைக்காது, பட் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு நல்ல மூவில் இருக்கும்போது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 15 ஷேருக்கும் நம்ம வந்து இப்போ 15 200 150 வாங்கி 200 நம்ம வந்து செல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது 1 செல்னா ₹3000. இப்போது 3000ல் ₹3000 வருது. இப்போ ₹200 வரைக்கும் வந்து நம்ம விற்றோம் அப்படின்னா ₹200 வந்து நம்ம இது சேல்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ₹3000 கிடைக்குது. இந்த 3000ல் -250 மைனஸ் பண்ணோம்னா ₹750 வந்து ஒரு ட்ரேடில் ஈஸியாக எடுக்கும். ஓகேவா? ஒரு ட்ரேடில் ₹750 ஈஸியாக மேக் பண்ணலாம். இது வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது, ஒரு இம்பல்ஸ் மூவில் கிடைக்கும் போது எடுக்கலாம். ஓகேவா? ஒரு நல்ல மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவில் வந்து போகுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எங்கேயாவது பிரேக் அவுட் கிடைக்குது, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் நம்மளோட என்ட்ரி. ஃபேர் வேல்யூவில் ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னு என்னென்னு பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு டைமிங்கை பார்க்கணும். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஒரு 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடை பண்ணி முடிச்சிடணும். 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணி முடிச்சிடணும். அதில் ட்ரேடு லாஸ் ஆகிடுது, ரொம்ப நிறைய லாஸ் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கி பண்ணவே வேணாம், பெட்டர். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு ட்ரேடு. அந்த 3 மணிக்குள்ளே இருக்கிற ட்ரேடு வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா 2:15 கரெக்டாக 2:10 இந்த டைமில் வந்து பண்ணலாம். ஓகேவா? 2:10 PM
இந்த டைமில் நம்மளோட செகண்ட் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ப்ராஃபிட், அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் நிற்க முடியும். ஒரு நாளைக்கு 2 லட்சம் எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து 4 லட்சம் லாஸ் பண்ணுறது பேர் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ஒரு இம்பல்ஸ் மூவில் ஒரு இந்த டைமிங்கில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை வச்சு ஒரு ஓஏ டேட்டாவை வச்சு மிங்கிள் பண்ணி ஒரு புதுசாக எடுக்கலாம். ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓஏ டேட்டா எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தோம்னா தெரியும், ஓஏ டேட்டா எடுத்திருக்கோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், ஹையர் லோ மார்க் பண்ணியிருக்கோம். 1 ஹவருக்கான ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஹையர் லோ மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் எடுத்திருக்கோம், எஸ்எம்சி கான்செப்ட், கேண்டில் ஸ்டிக்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரிலாம் நம்ம நிறையா பண்ணி ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி மிங்கிள் பண்ணி தான் ஒரு ட்ரேடிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் நம்மளோட ட்ரேடிங் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரேடை வந்து ஆக்சுவலி நான் எடுக்கலை. ஏன்னா நான் இங்கே ட்ரேட் எடுத்தேன். ஓகேவா? நல்லா பார்த்து தெரியும், இங்கே ட்ரேட் எடுத்திருப்பேன். நான் ட்ரேடு இதில் எடுத்து நான் முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஒரு பாக்ஸ் போட்டேன், இங்கே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டோம், இதுலேருந்து நான் எடுத்துட்டேன். ஓகேவா? நான் மினிமமாக தான் வச்சேன். ஓகே, இது இல்லாமல் இனிமேல் ஃபியூச்சரில் வரும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இது. இது எல்லா நாளும் அமையுமா அப்படின்னா அமையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பீக் ஹவர்ஸில் ஒரு பீக்கில் இருக்கும்போது, மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது மேக்ஸிமம் சைட்வேஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் பீக்கில் இருக்கும்போது சைட்வேஸ் எடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். அந்த சைட்வேஸில் நம்ம முடிஞ்ச அளவு ஒரு எப்படி சொல்கிறது, யானை சாப்பிட்ற மாதிரி இல்லைனாலும் ஒரு எலி சாப்பிட்ற மாதிரி சின்னதாக சாப்பிட்டு வெளில வந்துடலாம். ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நிறைய பேர் நிறையா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ லைவாக பார்த்து என்னோட ப்ரெடிக்ஷனை இருந்து இது கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. இதில் இன்னும் வந்து நிறைய இடத்துல வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு இம்பல்ஸ் மூலியோ ஒரு சைட்வேஸ்லையோ ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸில் நீங்கள் ட்ரேட் எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். See you guys next video. Bye.